ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரிங் சீரீஸோட 8th பார்ட்டை பார்க்கலாம். கணையாழி என்பதற்கு நம்பூதிரி சொன்ன விளக்கம் என்னை மட்டுமல்ல, என் தாத்தாவையும் வெகுவாக சிந்திக்க வைத்தது. ஆழி என்றால் கடல், கணை என்றால் விசையுடன் தாக்க வரும் ஒன்று. அந்த கணையானது ஏராளமான ஒரு கடல் போல அலையாய் சரம் சரமாய் வருவது என்பது உட்பொருள். அதாவது ஒரு கணையாழில் இருந்து அதன் கதிர்கள் கடல் அலை போல அடுக்கடுக்காய் வந்தபடி இருக்கும் என்பது உட்பொருள். கணையாழிக்கு இன்னொரு பெயர்தான் மோதிரம். அதாவது ஒரு சக்தி என்பதுதான் மோதிரம் என்றானது என்பார்கள். பெயரிலேயே பொருள் இருக்கிறது. சோம்நாத் தொழிலதிபர் ராஜரத்னத்தின் கார்ப்பரேட் ஆஃபீஸ். இங்கிலாந்து நாட்டின் ரோஸ்வுட்டை கொண்டு செய்யப்பட்ட செக்ஷன்கள். தரை முழுக்க ஒருவித நைலான் ஸ்பாஞ்ச் கார்பெட். சென்ட்ரலைஸ்டு ஏசியின் இதமான பதமான தழுவலில் ஒரு டேபிள். தவறாமல் இன்டர்காம். சுழல் நாற்காலிகள். அதில் யூனிஃபார்முடன் டை கட்டிய ஊழியர்கள். டெக்கரேட்டிவ் லேம்புகளின் சந்தன வெளிச்சம். அலுவலகம் முழுக்க விரவி கிடக்க. அலுவலகச் சூழலில் ஒருவித குபேர குளுமை. பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தால் சார்லதா. அடிக்கடி சில ஃபைல்களுடன் பலர் குடுக்கும் நெடுக்குமாய் போய் வந்தபடி இருக்க, அப்போதெல்லாம் சாரு மேல் ஒரு பார்வை. சாருவை இன்டர்வியூ செய்த ஆஃபீஸர் தன் அறைக்குள் இருந்து கர்டனை விலக்கி சாரு வந்திருப்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டார். பின் இன்டர்காம் வழியாக ஜேஎம்டி ராம்குமாருக்கு ஃபோன் செய்தார். சார், அந்த பொண்ணு இன்னைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ண வந்திருக்கா. குட், அவளை என் ரூமுக்கு அனுப்பு. ஓகே சார். அவள் உடனே எழுந்திருந்து சாருவை நோக்கி நடந்தார். அவள் முன் சென்று நின்றவர் ஹலோ மேடம் என்று கையை குலுக்குவதற்காக நீட்டினாள். அவளோ பதிலுக்கு கும்பிடு போட்டாள். அவனுக்கு கொஞ்சம் சுருக்கென்றது. என் கூட வாங்க, ஜேஎம்டி பார்க்கணும்னார். என்று டையை தளர்த்தி கொண்டு முன்னால் நடக்க சாரு பின்தொடர்ந்தாள். சல்வார் கமீஸ் துப்பட்டாவுக்குள் சற்று துருதுருவென்றிருந்தார். காலில் சிவப்பு தோளாலான செருப்பு. ஜேஎம்டி அறைக்குள் ஒரே வாசம். படு சீரியஸாக ஃபைல் பார்த்து கொண்டிருந்தார் ஜேஎம்டி ராம்குமார். ஆஃபீஸர் வந்து நிற்கவும் நிமிர்ந்தாள். எஸ் சார், இவங்க தான் சாருலதா, நம்ம எம்டிக்கு பர்சனல் செக்ரட்டரியாக செலக்ட் ஆகிருக்கவங்க. ஐசி, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? பேனாவை சுழற்றி கொண்டே அவன் கேட்க கேள்விக்கு சாருலதா ஒரு பார்வை பார்த்தார். ஆஃபீஸர், இல்லை சார், நான் இப்போ தான் கோர்ஸ் முடித்தேன். நான் இப்போது மெரிட் ஸ்டூடெண்ட். என்னோடய ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனே எனக்கு ஜாப் தந்திருக்கு. ஓ, வெரி குட். ஆனால் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு எம்டியோட ஜாப் ப்ரொஃபஷனுங்கிறது சாதாரணமானது கிடையாது. ஒரு ஒர்க்கரோட ப்ரொஃபஷனுக்கு எம்டியோட ப்ரொஃபஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐ நோ சார், நான் அதை புரிஞ்சு நடப்பேன். குட். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த 8 மணி நேரம் டைம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் இங்கே சாத்தியம் இல்லாதது. அடிக்கடி டூர் போக வேண்டியிருக்கும். அதில் ஃபாரின் கண்ட்ரிஸும் அடக்கம். உங்கள் ஃபேமிலியில் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? நோ சார், இந்த விஷயத்தில் நான் எடுக்கிறது தான் முடிவு. என் பேரண்ட்ஸ் எனக்கு பரிபூர்ணமான சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. குட். மிஸ்டர் ஆஃபீஸர், நீங்கள் போகலாம். நான் இவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ராம்குமார் அவருக்கு ஒரு தினுசான சிக்னல் தர அவரும் முதுகை வளைத்து ஓகே சார் என்று சொன்னபடியே விலக்கி கொண்டார். டேக் யூ சீட் சார்லதா. ராம்குமார் அவளுக்கு தன் இருக்கைக்கு நேர் எதிர்க்கையை காட்டினான். கையில் பேனா சுழன்றபடியே இருந்தது. தேங்க்யூ. அவளும் அமர்ந்து கொண்டாள். அவனை ஆழமாக பார்க்கவும் ஆரம்பித்தாள். மிஸ் சாரு, உங்ககிட்ட பர்சனலாக பேச தான் நான் அவரை போக சொன்னேன். இன்டர்வியூலேயே உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கக்கூடாத கேள்விகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஐ நோ. ஆமாம் சார், ரொம்ப சில்லி கொஸ்டின்ஸ். எனக்கு இப்போ கூட அதை நினச்சா வெறுப்பாக இருக்குது. வாஸ்தவம்தான், ஆனால் எங்களால் அதை தவிர்க்க முடியல. இன்ஃபேக்ட் நார்த் இந்தியாவில் என் அப்பாவை போலவே ஒரு தொழிலதிபரை அவரோட பிஏ தன் அழகை காட்டி மயக்கி ரொம்பவே குழப்பத்தை உண்டாக்கிட்டா. அதிலிருந்து அவரை மீட்கிறதே ஒரு பெரும்பாடாக போச்சு. எங்கேயோ யாருக்கோ நடந்த ஒரு விஷயத்தை வச்சு எல்லாரையும் அப்படி நினைக்கிறது தப்பு இல்லையா சார்? அதுவும் உண்மைதான். இருந்தாலும் ஒரு பயம். கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசுகிறேனே. உங்களுக்கு இந்த ஜாதகம் ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டா? நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் சில நாட்களாக அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு மீனிங் இருக்க மாதிரி தான் நினைக்கிறேன். அதுதான் சரி. நான் அதை ரொம்ப நம்புகிறவன். ஏன் சொல்கிறேன்னா, என் அப்பாவோட ஜாதகப்படி அவருக்கு இந்த வயசில் கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கான் எங்கள் ஜோசியர் சொன்னார். அதனால் அதுதான் நான் உங்களை மாதிரி பர்சனல் செக்ரட்டரியாக நினச்சி பயப்பட காரணம். உங்கள் பதில் எனக்கு சிரிப்பை தான் தருது. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இவ்வளோ பயப்படுற நீங்கள் ஒரு மேல்,
ஐ மீன் ஆன் பர்சனல் செக்ரட்டரியை சூஸ் பண்ணியிருக்கலாமே. அங்கே தான் சிக்கலே. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, ஃபீமேல் செக்ரட்டரி தான் வேணும்னு. அப்போ அவர்கிட்டையும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களா? நறுக்கென்று சாரு கேட்ட கேள்விக்கு முன் ராம்குமார் சற்று திணறி விட்டான். அது அது சும்மா சொல்லுங்கள் சார். நான் இன்னும் ஜாயின் பண்ணலை, ஜாயினிங் ஆர்டர்லையும் சைன் பண்ணலை. நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் அப்படியே போகலாமா இல்லை இங்கே கண்டினியூ பண்ணலாமான்னு நானே நினைப்பேன். நீங்கள் போயிடுவீங்க, ஆனால் இதுக்கு உடன்பட்ட ஒரு பெண் வந்தால் என்ன கதி? சின்னம்மாவாக ஏற்றுக்க வேண்டியது தான், வேறு வழி. என்ன சார்லத்தா, கிண்டல் பண்ணுறீங்களா? கிண்டல் இல்லை, இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் நடக்க முடியும். அதை தான் சொன்னேன். உங்கள் வெளிப்படையான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களால் நிச்சயம் பிரச்சனை வராது. சப்போஸ் அப்பா உங்ககிட்ட ரொம்ப லிபரலாக நடந்துக்க பார்த்தா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கவனிச்சிக்கிறேன். நீங்கள் இப்போவே டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம். ராம்குமார் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து அதை வெளிப்படுத்தவும் செய்தான். சாருவா அவனை மலங்க பார்த்தாள். என்ன மேடம்? இல்லை, முதல் நாளே என் நாலேஜ் பற்றியோ ஜாப் பற்றியோ பேசாமல் கேரக்டருக்கு போயிட்டீங்களே. எனக்கும் பிடிக்கல தான், ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கை பண்ணி வைக்கிறது நல்லது இல்லையா? அடுத்து என் வரையில் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க யாரும் சிறு கஷ்டம் கூட படக்கூடாது. அவங்க வாழ்க்கையை நான் என் வாழ்க்கையாக தான் பார்க்குறேன். ராம்குமாரை ஒரு மதிப்பான புன்னகையுடன் எதிர்கொண்ட அவள் சீட்டை விட்டு எழுந்து நின்றாள். ஆல் தி பெஸ்ட். அவன் தன் வழக்கரத்தை நீட்டினான். அவன் சற்று தயங்கிவிட்டு பதிலுக்கு நீட்டினாள். இன்ஃபேக்ட் நான் முதல்ல தொடுற ஒரு இளம் பெண் கரம் இதுதான் என்றான். ரியலி? ஆமாம், இதுவரை நான் ஒரு பெண்ணை கூட தொட்டதில்லை. இது ஒரு உண்மையான பொய்யா இல்லை பொய்யான உண்மையா? சத்தியமாக உண்மை சார்லத்தா. அப்போ இப்போ மட்டும் ஏன் தொட்டீங்க? என்னமோ தெரியல, உங்கள் பர்சனாலிட்டி எனக்கு பிடிச்சி போச்சு, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். பர்சனாலிட்டினா நான் மென்டல் பர்சனாலிட்டியே சொன்னேன். தேங்க்யூ. சாரலதா அவனிடமிருந்து விடை பெற்று கொண்டு வெளியில் சென்றாள். அடுத்த நொடியே இன்டர்காமில் இன்டர்வியூ ஆஃபீஸரை அழைத்தான். அவரும் வளைந்து நிலைந்தபடி எதிரில் வந்து நின்றார். என்னையா, இந்த பொண்ணு இவ்வளோ முரடாக இருக்கா? வேலைக்காக சிலர் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்காங்க. இவ கொஞ்சம் பிடிக்காமல் போனாலும் தூக்கி எறிஞ்சிருவா போல இருக்கே. ஆமாம் சார், இந்த பறவையை நீங்கள் மடக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் ஆள் அம்சமாக அல்வா துண்டாட்டம் இருக்காளே. கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைனா எப்படி சார்? சரி விடு, முதல் நாளே ரொம்ப ஆசைப்படக்கூடாது. போக போக என் வழியில் விழ வைக்கிறேன். அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு கவனி. அப்பா ஒரு மகாத்மான்னு அவளுக்கு தெரியாது. அவர் சொந்த பொண்ணு மாதிரி நினச்சி தோளில் கை போட்டு பேசினா அதை இவன் நிச்சயம் தப்பாக எடுத்துப்பா. அதுதான் எனக்கு வேணும். ராம்குமாரின் மறுபக்கம் மிகவும் கொடுமையாக இருந்தது. அந்த ஆஃபீஸரும் தலையில் அடித்து கொள்ளாத குறையாக நகர பார்த்தான். நில்லு நின்றார். பழைய செக்ரட்டரி அப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ணலையே? இல்லை சார், அவன் அண்ணன் தான் 5 லட்சம் போதாதுன்னு இன்னும் 5 லட்சம் கேட்டான். கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்து அவளுக்கு கல்யாணம்னு அவங்க அப்பா சொன்னார். கட்டாயம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போகணுமியா? எதுக்கு சார்? அதான் தலையை முழுகிட்டீங்களே, அதோட விட்டுருங்க. அட்வைஸா? இதுதான் சாக்குன்னு எனக்கே அட்வைஸ் பண்ணுறியா நீ? சார், மனசில் பட்டதை சொன்னேன் சார். சரி சரி, போய் வேலையை பாரு. என் மனசுக்குள்ளே திட்டாத. திட்டதாக இருந்தால் நேர்லேயே திட்டு. அவன் அப்படி கூறவும் சற்று நின்று கூர்ந்து பார்த்த அந்த ஆஃபீஸர், சார், நான் நேரடியாகவே கேட்குறேன். நல்ல அழகான பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் இருக்க போகிறது கொஞ்ச நாள். அந்த நாட்களை ஜாலியாக இருந்து அனுபவிச்சுட்டு போகிறது தான் சரி. இப்போ நான் எந்தெந்த பொண்ணையாவது ரேப் பண்ணிட்டேனா? அவங்கள மயக்கிறேன், அவங்களும் மயங்குறாங்க. அப்புறம் காம்பன்சேஷன் கொடுத்துட்றேன். யாரையும் ஏமாற்றி வெறுங்கையோட அனுப்பலையே. இல்லை சார், நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. இப்படி தான் என் ஃப்ரெண்டும் சொன்னான். ஆனால் என் லைஃப்பில் ஜாதகத்தில் உள்ளபடி தான் எல்லாமே நடந்துட்டு வருது. எங்கள் பரம்பரையில் நான் தான் மிஞ்சியிருக்கேன். இதுவரை யாரும் 35 வயசு தாண்டினதில்லை. என் அண்ணன் கார் ஆக்சிடெண்ட்டில் எப்படி செத்தான்னு உனக்கே தெரியும். என் அம்மாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் போனாங்க. ஆக்சிடெண்ட்டில் போகணுன்றது என் தலையெழுத்து. இல்லை சார், இப்படி ஜாதகம் ஜோசியம்னு நீங்கள் நம்புறது ஆழ் மனசில் வேலை செஞ்சு உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. உங்கள் எண்ணத்தில் மாற்றம் வரணும். அப்படி வந்துட்டால் நிச்சயமாக எல்லாம் சரியாயிடும். சரி சரி, நீ போய் வேலையை பாரு. விட்டால் பெரிய மனோதத்துவ நிபுணராட்டம் பேசுவேன் என்று ராமகுமார் அந்த ஆஃபீஸர் எதிரிலேயே ஒரு பட்டாணி சைஸுக்கு அபின் உருண்டையை எடுத்து நாக்கு கீழே வைத்து கொண்டான். எங்கிருந்து தான் கிடைக்கிறதோ என்று மனசுக்குள் கேட்டபடியே விளங்கினார் அந்த ஆஃபீஸர். அவளிடம் ஒரு மெல்லிய மிதக்கும் தன்மை தொடங்கிவிட்டிருந்தது. இதோட இந்த 8ஆம் பாகம் முடியுது. மீண்டும் நாளைக்கு அடுத்த பாகத்தை பார்க்கலாம்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.